அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை, இயேசுவை ஏற்க மறுத்த சமாரியர். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 9, இறை சொற்றொடர்கள் 51 முதல் 56 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு தம்முடைய பணியின் தொடக்க நாட்களில் தமது சொந்த ஊர் மக்களின் நிராகரிப்பை எதிர்கொள்கின்றார். இப்போது எருசலேம் நோக்கிய பயணத்தின் தொடக்கத்தில் சமாரிய மக்களின் நிராகரித்தலை எதிர்கொள்கிறார். இறுதி வாரத்தில் எருசலேமிலும் அவருக்கு இப்படி ஒரு கசப்பான அனுபவம் காத்திருக்கிறது. இயேசு சமாரியா வழியாக எருசலேம் செல்ல திட்டமிட்டார். தங்களை வெறுத்து ஒதுக்கும் யூதரில் ஒருவரான இயேசு தங்களை கடந்து எருசலேம் செல்ல விரும்புகிறார் என்பதால் அவரை அவர்கள் ஏற்க மறுத்தனர். இந்த மறுப்பை கண்டு இயேசுவின் சீடராகிய யோவான், யாக்கோபு ஆகியோர் இடியை போன்றோர் என்று இயேசு பெயர் வைத்ததற்கு ஏற்ப மிகுந்த கோபமுற்றனர். ஆண்டவரிடம் வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு என்று கேட்டனர். இயேசு அவர்களை கடிந்து கொண்டார் என்பது லூக்காவின் முக்கிய சுவடிகளின் பாடம். இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கவே என தொடங்குகிறார். எருசலேமில் அவருக்கு துன்பங்கள் காத்திருக்கின்றன. பின்னர் அவர் கொல்லப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பப்படுவார் என்பதை இயேசு முன்னறிவித்தார். அன்பார்ந்தவர்களே, இயேசு எருசலேம் நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். கலிலேயாவிலிருந்து எருசலேம் செல்லும் வழியில் சமாரியர் வாழும் பகுதிகளை தாண்டி செல்ல வேண்டும். ஆனால் சமாரியருக்கும் யூதருக்கு இடையே நல்லுறவு இல்லை. எனவே இயேசுவை அவருடைய சீடர்களையும் சமாரியர் தங்கள் ஊர் வழியாக செல்ல அனுமதிக்கவில்லை. அப்போது சீடருக்கு கோபம் எழுகிறது. தங்கள் தலைவராகிய இயேசுவை தடுக்க இவர்கள் யார் என அவர்கள் எண்ணுகின்றனர். எனவேதான், ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா என்று கேட்கின்றனர். நம் விருப்பத்திற்கு ஏற்ப எல்லாம் நடக்க வேண்டும் என நாம் பொதுவாக விரும்புகின்றோம். ஏதோ காரணத்தால் நாம் விரும்பியது நடக்கவில்லை என்றால் நமக்கு கோபம் வருகிறது. இயேசுவின் சீடர்கள் இவ்வாறே கோபமுற்று தங்களை தடுத்தவர்களை தண்டிக்க எண்ணுகின்றனர். பழிக்கு பழி என்னும் தத்துவத்தை செயல்படுத்த அவர்கள் துடிக்கின்றனர். ஆனால் இயேசு அவ்வாறு எண்ணவில்லை. ஆத்திரத்தில் ஒரு காரியத்தை செய்யும் போது ஆபத்தான விளைவுகள் ஏற்படக்கூடும். ஆனால் ஆற அமர சிந்தித்து செயல்படும் போது நம் செயல்களின் விளைவுகள் எவ்வாறு இருக்கலாம் என்பதை நாம் தெளிவாக உணர முடியும். அப்போது நம் செயல்களும் நல்லவையாக அமைந்திட வாய்ப்பு பிறக்கும். இயேசு சமாரியா வழியாக பயணம் செய்வது யூதர்களுக்கு அதிர்ச்சியை தருகிறது. அவர்களின் குறுகிய மனப்பான்மையும் பகைமை உணர்வையும் கண்டிக்கவே இயேசு அவ்வழியே பயணம் செய்கிறார். தம் சமயம்தான் பெரிது என நினைத்து ஏனைய சமயங்களை இகழ்ந்துரைப்பதை இயேசு அறவே வெறுக்கிறார். இயேசுவோடு உண்டு உரையாடி சீடர்கள் கூட இயேசுவின் மனநிலை கொண்டிருக்கவில்லை. மானிட மகன் பிறரை அடிமைப்படுத்த அல்ல, மாறாக ஆற்றுப்படுத்தவும் தேவையில் இருப்போருக்கு தேடி சென்று உதவிடவும் வந்தார். சீடர்களின் மனநிலையை கடந்து மானிட மகனின் மனநிலை கொண்டவர்களாக வாழ்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இயேசுவின் மனநிலையில் பிறர்நல பண்புணர்வோடு செயல்படுகிறேனா? என்னிடம் பழிக்கு பழி வாங்கக்கூடிய எண்ணம் உள்ளதா? நான் எந்த ஒரு பிரச்சனையும் ஆற அமர்ந்து நிதானமாக சிந்தித்து செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவின் மனநிலையோடு திறந்த உள்ளம் படைத்தவர்களாக திகழவும், பழிக்கு பழி வாங்குகின்ற மனநிலை எங்களிடமிருந்து அகலவும், ஒவ்வொரு பிரச்சனையும் பக்குவமாக அணுகி செயல்படவும் தேவையான அருளின் வரத்தை தந்தருளும். ஆமீன்.